ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் ரோஜா செடியை நல்லா வளர்கிறதுக்கு தள்ளி போட்டு மொட்டு வர்றதுக்கு சொல்கிறேன். அதே சமயத்தில் பச்சை மிளகா செடிக்கு கூட நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு சொல்கிறேன். பாருங்கள், பச்சை மிளகா செடி நல்லா வளர்ந்துருக்கு. ஏற்கனவே நான் காமிச்சிருப்பேன் வீடியோவில். இப்போ தான் பூ போட்டு இருந்தது அந்த செடி தான். பாருங்கள், இது போல் பூ வைக்குது, எல்லா இடத்துலையும் பூ வைக்குது. பாருங்கள், பூ வச்சு பச்சை மிளகா வரப்போது. ஏற்கனவே ஒரு மிளகா வந்திருந்தது. ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே நான் மொட்டு வந்திருக்கிறப்பவே, அதாவது இந்த பச்சை மிளகா ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் போல் கடிச்சிருந்தது. எது கடிச்சிதுன்னு தெரியல. ஆனால் பச்சை மிளகா பாருங்கள் சூப்பராக வந்தது. நிறைய மொட்டு வந்திருக்கு, பூலாம் பூக்கும். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் அந்த பூவெல்லாம் நல்லா பூத்து கொட்டாமல் எல்லாமே பச்சை மிளகாவாக ரெடி ஆகணும் அப்படின்னா பிளான்ட்டில் நீங்கள் மோர் கலந்து பெருங்காயமும் சேர்த்து செடிக்கு ஊற்றணும் பிளான்ட்டுக்குள்ளே. நான் சின்ன பாட்டிலே பாருங்கள் நட்டு வச்சுருக்கிறேன். இப்போது நல்லா பச்சை மிளகா வருது. சின்ன பாட்டில் கூட ரொம்ப நாள் கூட வளர்க்கலாம். இந்த ரோஜா செடி பாருங்கள், இது உங்களுக்கு காமிச்சு போயிருக்குன்னு ரோஸ் பூத்துது. பெட்டல்ஸ் தான் கம்மியாக இருக்குது. அதுக்கு ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த ரோஜா செடி பாருங்கள், இது ஆரஞ்சு கலரு, நல்ல பியூர் ஆரஞ்சு கலர். இது இந்த செடிக்கு தான் இப்போ நான் ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன். அதே போல் பச்சை மிளகாக்கும் கொடுக்குறேன். இதுக்கு நம்ம டிஏபிலாம் கொடுத்தோமே அன்றைக்கி மண்புழு எருவோட அந்த பிளான்ட். இது இருந்தாலும் இந்த ரோஸு கூட நம்ம கட் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்போவுமே பாருங்கள். இப்போ பூ பூத்து இந்த செடி பூ பூத்து முடிஞ்சிச்சு, கட் பண்ணிட்டேன். அதே போல் இதுவும் பூ பூத்து முடிஞ்சிச்சு. ஒரு பூ தான் ஒரு கிளைக்குது. சில கிளைக்கு போடும் 2-3 அறுப்பில். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணால் தான் உங்களுக்கு தளிர் போடும். இப்போ இந்த செடிக்கு நான் ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன். பாருங்கள், இது ரைஸ் வாட்டரு. கொஞ்சம் ஏடாக நம்ம 3 days வச்சுருந்தா ஏடாக வரும். அப்போ தான் நல்லது. நம்ம செடிங்களுக்கு ஊற்றும்போது நல்ல ஃபெர்டிலைசராக ரெடி ஆகும். நீங்கள் ரைஸ் வாட்டர் நல்லா 3 days புளிக்க வச்சுட்டு ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து செடிக்கு ஊற்றலாம். அதாவது ரோஜா செடிக்கும் ஊற்றலாம், அதே சமயத்தில் பச்சை மிளகா செடிக்கும் ஊற்றலாம். நிறைய பச்சை மிளகா வரும். எப்போவுமே ரோஸ் பிளான்ட்டு, பச்சை மிளகா செடி, சாமந்தி செடி, எந்த செடியும் நல்லா வளரணுன்னா ஃபஸ்ட்டு ரைஸ் வாட்டர் நல்லா புளிக்க வச்சுட்டு தண்ணி கலந்து ஊற்றணும். டெய்லியெல்லாம் ஊற்றக்கூடாது. ஒரு 5 days கழிச்சு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். சப்போஸ் ஊற்ற முடிஞ்சால் சொல்கிறேன் நான். இல்லைன்னா 1 week ஒன்ஸு நல்லா புளிக்க வச்சுட்டு தண்ணி கலந்து செடிக்கு கொடுக்கணும். இப்போ இது போல் ரைஸ் வாட்டரில் நம்ம புளிக்க வச்சிட்டோம். இதுலேயே கொஞ்சமாக நீங்கள் நாட்டு சர்க்கரை சப்போஸ் போடலை அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது பனானா ஃபெர்டிலைசர் நாட்டு சர்க்கரை கலந்து வச்சுருப்போம். அது போல் நீங்கள் பிளான்ட்டு குட்டிருந்தால் வெறும் ரைஸ் வாட்டர் மட்டுமே புளிக்க வச்சுட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு ரோஸ் செடிக்கு ஊற்றலாம், பச்சை மிளகா செடிக்கு ஊற்றலாம், மேலுக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம். தண்ணி எந்த அளவுக்குன்னா பாருங்கள், இது ஒரு 4 கிளாஸ் வாட்ரு. இது போல் ப்ளெயின் வாட்ரு 4 கிளாஸ் எடுத்துகிட்டு 1 கிளாஸ் இது போல் நீங்கள் மோர் எடுத்துக்கணும். அதாவது மோரோ ரைஸ் வாட்டர் புளிக்க வச்சுது. இது போல் கொடுக்கும்போது ரொம்ப நல்ல பூவெல்லாம் கொட்டாமல் நல்லா வளரும். இதிலே நான் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன், நீங்கள் கொஞ்சம் போல் சேர்த்துக்குங்க. பாருங்கள், மேலுக்கு கூட நான் இது போல் ஸ்ப்ரே பண்ணலாம். புளிக்க வச்ச வாட்ரு கொடுக்கும்போது ரைஸ் வாட்ரு நல்லா வளரும். பூலாம் பூக்கிற டைமுக்கு நம்ம கொடுத்தோம்னா பூலாம் கொட்டாது. மண்ணுக்குள்ளே ஊற்றலாம். அதே சமயத்தில் பிளான்ட் மேலே கூட தெளித்து விடலாம். ஸ்ப்ரேயில் கூட நீங்கள் ஸ்ப்ரே இருந்தால் அதுலேயே ஊற்றிட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா வளரும். இதில் ஏற்கனவே ரோஜா செடிக்கு ரைஸ் வாட்டரில் தேன் கலந்துட்டு மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் அது போல் ஸ்ப்ரே பண்ணால் கூட நிறைய தளிர் வரும். 2 daysலேயே வளராமல் இருக்கிற ரோஜா செடிக்கு நீங்கள் தேன் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இது போல் அப்பப்போ நான் பெருங்காயமும் ரைஸ் வாட்டர் புளிக்க வச்சுட்டு ரோஜா செடிக்கெல்லாம் கொடுப்பேன். நல்லா தளிர் வரும். இப்போ இது போல் தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும், சாயிலுக்குள்ளே ஊற்றணும். அதே சமயத்தில் நீங்கள் வேப்ப முன்னாக்கு கொடுக்கணுன்னா கூட கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு 5 days கழிச்சு வேப்ப முன்னாக்கு சின்ன பாட்டுக்கு நீங்கள் 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். ரொம்ப குட்டி ஸ்பூனுன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய பாட்டு 12 inchன்னா 1 ஸ்பூன் போடலாம். நல்லா ரெட் கலரில் தளிர் வரும். இது போல் நீங்கள் பூவெலாம் கட் பண்ணுறீங்க, இந்த கிளை கூட நீங்கள் பிரான்ச் ரூட்டு வர வைக்கலாம், பதியமாகும்.
இப்போ ரோஜா செடியிலேருந்து ஒரு இலை வச்சா வரும், இல்லை இப்போது 5 லீஃப் இருக்குது. இங்கே 5 லீஃப் வந்து கட் பண்ணிவிட்டு மண்ணுக்குள்ளே வச்சா கூட ரூட் பிடிச்சிது. ஒரு வாட்டி அவசரப்பட்டு பிடுங்கிட்டேன் கையில், வேரெல்லாம் வந்து கட் ஆயிடுச்சு. இது வந்து பழைய சாயில் வந்து இந்த பிளாஸ்டிக் கிளாஸில் போட்டிருக்கேன், ஹோல்ஸ் போட்டிருக்கு. தண்ணி ஊற்றினா கீழே இறங்கி வந்துடணும். இதே போல் வந்து புளிக்க வச்ச வாட்ரு கூட இந்த சாயிலுக்குள்ளே நீங்கள் ஊற்றிக்கலாம். சீக்கிரமாக ரூட்டு வரும். இது போலலாம் பிரான்ச்சஸ் வச்சிங்கன்னா, ரோஸ் பிரான்ச்சஸ் வந்து நம்ம வந்து பூ பூத்த கிளை வந்து வைக்கலான்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த இது போல் வந்து இலை எடுத்துடணும். இலை எடுத்துட்டு பாருங்கள், இது போல் லீஃப் வந்து கட் பண்ணிடணும். இந்த பூவை வந்து எடுத்து விட்டுடணும். இது போல் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜெல்லு வந்து அழுகிற ஜெல்லு வந்து தடவிட்டு வச்சாலும் சரி, இல்லை சும்மாவே வச்சாலும் சரி, வேர் வரும். ஒரு 3 டேஸ் கழிச்சு நீங்கள் வெயிலில் வச்சிடலாம், எதுவும் செய்யாது, நல்லா தான் வேர் பிடிக்கும். இப்போ இது போலலாம் ரைஸ் வாட்டர் வந்து சாயிலுக்குள்ளே ஊற்றிட்டு கட்டிங்ஸ் வந்து வச்சோம். வச்ச கிளையெல்லாம் வேர் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. கிளை நல்லா இருந்ததுன்னா ரூட்டு வரும். சில டைமில் நம்ம 2-3 பிரான்ச்சஸ் வைக்கிறோம், 2 கிளை வேர் பிடிக்கும், ஒரு கிளை வேர் பிடிக்காது. அது போலலாம் இருக்குது. நான் அப்பப்போ இது போல் பூ கட் பண்ணுறப்பெல்லாம் வச்சுடுவேன். சில இது பதியமாகிருக்கு நிறைய. இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப சின்ன பிரான்ச் தான் நான் வச்சுருந்தேன்னு, பதியமாயிட்டு நல்லா தான் வளருது. இது வந்து புது பிரான்ச்சு, இப்போ வந்து இது நியூ லீஃப், இது நல்லா வளருது பாருங்கள். இப்போ இது போல் பிளான்ட்டு கூட நீங்கள் வந்து இது போல் ரைஸ் வாட்டர்லாம் கொடுக்கலாம். நம்ம புளிக்க வச்சுட்டு ஊற்றினா ரொம்ப காஞ்சி போகிற செடி கூட நல்லா வளரும். இது போலலாம் லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் செடிக்கு, ரோஜா செடிக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக தளிர் வச்சு நல்லா வளரும், பூக்கள் நிறைய பூக்கும். அதாவது பிளான்ட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்லா பூ வச்சு நிறைய மொட்டு வைக்கும். ரோஜா செடியில் நிறைய மொட்டு வைக்கணுன்னா இந்த ஃபெர்டிலைசர் கூட ரெடி பண்ணி கொடுங்க. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.